தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கூட்டணி தொடர்பான பேச்சுகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. சில நாட்களுக்கு முன்பு வரை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடருமா அல்லது விஜயின் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி சேருமா என்ற பரபரப்பு நிலவி வந்தது. காங்கிரஸ் மற்றும் திமுகவின் முக்கிய தலைவர்கள் பேசிய பேச்சுகள் பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுத்தது. ஆட்சியில் பங்கு, கூட்டணியில் அதிக இடம் என போர்க்கொடி தூக்கி வந்த காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த முறை போட்டியிட்டதை விட 3 இடங்களும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் கொடுத்து திமுக தலைமை சரிகட்டியது. அதேபோல கூட்டணியில் இல்லாத தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்து அக்கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை திமுக தலைமை வழங்கியது. இதனால் இந்த முறை தங்களுக்கும் அதிக இடம் வேண்டும் என திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகவினரும் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது விசிகவிற்கு இரட்டை இலக்க தொகுதிகளை தருவதில் சிரமம் ஏற்பதாக திமுக தலைமை கூறியிருக்கிறது. அதேபோல சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சிகளை தொகுதிகளை குறைத்துக் கொள்ளுமாறு திமுக தலைமை வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த 3 கட்சிகளும் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளன. இதுகுறித்து பேசிய சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம், திமுகவிடம் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். ஆனால் திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் சேர்ந்துள்ளதால் மார்க்சிஸ்ட் எதிர்பார்க்கும் தொகுதிகளை ஒதுக்குவதில் சிரமம் என தெரிவித்தனர் என்று கூறினார். மேலும் இதே சிரமத்துக்கு இடையேதான் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளன, தேமுதிகவுக்கு கூடுதல் இடங்கள் வழங்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அவ்வாறு இருக்கும்போது இடதுசாரிகளுக்கு கூடுதல் தொகுதிகளை வழங்க வாய்ப்பு இல்லை என்பதில் நியாயமில்லை என்று வெளிப்படையாகவே கருத்து தெரிவித்திருந்தார். இல்லை, இரட்டை இலக்கத்தில் போட்டியிட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம். அதே எண்ணிக்கையை தான் அவங்கள்ட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர்கள் பல புதிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள் வந்திருக்கிற காரணத்தினால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு தொகுதிகள் தருவது சிரமம் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இதே சிரமத்துக்கு மத்தியிலே தான் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலான தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு கூடுதலாக வழங்கப்படும் என்று உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் கூடுதலாக தருவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது இடதுசாரிகளுக்கு தர முடியாது என்று சொல்வதற்கான எந்த விதமான நியாயமும் இல்லை. ஆகவே கடந்த முறையை விட கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முடிவு. அதை அந்த பேச்சுவார்த்தை குழுவோடு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். விசிக சார்பிலும் சிபிஐ சார்பிலும் கூட கூடுதல் தொகுதிகளை வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதால் திமுக தலைமை என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்பதாக கூறப்படுகிறது. சிபிஐஎம் மாநில செயலாளர் சண்முகத்தின் கருத்து குறித்து காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், உங்களின் உரிமையை கேளுங்கள், முதலமைச்சருக்கு மனமிருந்தால் கொடுப்பார் என்றும், காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் கொடுத்தீர்கள் என்று கேட்க வேண்டாம், எங்கள் தொண்டர்களின் வேதனையை புரிந்து கொள்ளுங்கள் என்றும் கூறியுள்ளார். எங்களுடைய தோழமை கட்சிகள் என்னுடைய அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய உரிமையை கேளுங்கள், மாண்புமிகு முதலமைச்சருக்கு மனம் இருக்கிறது, இருந்தால் கொடுப்பார். காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு ஏன் கொடுத்தீர்கள் என்றால் எங்களுடைய வேதனையை தோழமை கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். 110 தொகுதிகளை நின்றோம், பிறகு 63, பிறகு 41, பிறகு 25, இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் கூட்டணியில் இன்னும் சிக்கல்கள் இருப்பதாக தெளிவாக தெரிகிறது.